வேட்புமனு ஏற்கப்பட்டுருச்சு 2 தொகுதிகள்லையுமே. ஆனா ஒன்றும் பிரச்சாரத்துக்கு வரலையா சார்? தாவேகா வெற்றி கழகமா தாவேகா ரத்து கழகமா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஒரு வேலையை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை கண்ணும் கருத்துமா பார்த்து பண்ணணும். தேர்தல்ன்றது அவரு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இப்படியெல்லாம் கட்சி நடத்தாது. ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு திருச்சியில அதுக்கப்புறம் அங்க யாரையுமே பார்க்கல. அங்கிருந்து ஒரு ஓட்டை எடுத்து நேரா தனி விமான நிலையம். எதையோட தனி விமான நிலையம் ஏன் சாலை வரையா அப்படிதான் வர்றது. வாய்ப்புகளை தவற விட்டு வாய்ப்புகளை உற்பத்தி பண்றதுக்கோ இல்ல வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளை செய்யாம தமிழக வெற்றி கழகம் தமிழக ரத்து கழகமா அது மாதிரிதான் இருக்கு. அப்ப அந்த விமர்சனம் வைக்கிறது கரெக்ட் தான். செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கே ரூட் மேப் எல்லாம் போட்டு கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு திட்ட வகுப்பாளர் அதை விஜய்க்கு செய்வாரு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. ஒரு திட்டமிடல் கூட இல்லாம இருக்கு. அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல கலைஞர் கருணாநிதி அவர்களோ இல்ல இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ இல்ல இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கட்சிக்காரங்க கிட்ட தேதி கொடுக்குறாங்க. இத்தனாம் தேதி நான் இங்க வரேன் அப்படின்னா இத்தனாம் தேதி நான் அங்க வருவேன். காலையில லேட்டா எழுந்துக்கிறது, நைட்டு லேட்டா படுத்தன்னு கதை சொல்றது அதெல்லாம் இருக்கு. செங்கோட்டையன் எல்லாம் அப்செட். செங்கோட்டையனே ஜெயிக்கிறது கடினன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிம்பிலிக்கு பியாவை பட்ட நாமம் முச்சு விட்டார். சம்பந்தமே இல்லாம காலியானார செங்கோட்டையனு. தேர்தல் நிக்கிறது கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்லாம பொருட்படுத்தாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கேட்டா அவங்க பர்மிஷன் கொடுக்கல, இவங்க பர்மிஷன் கொடுக்கல. தேர்தல் நேரத்துல மக்களை போய் சந்திக்கணும்ன்ற ஒரு கடமை அவருக்கு இருக்கு. அந்த கடமையில இருந்து அவர் தவறாரு. தன்னோட சொந்த தாவேகா வேட்பாளர்கள் இவரை நம்பி இவர் களத்துல ஓட்டு கேட்பாரு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஆசையில மண்ணள்ளி போடுறாங்க. உண்மையான மாற்று இவருக்கு கிடையாது. பிரச்சனை விஜய் கிட்ட தான். பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு என்ன பயம்? ஏன்னா இவரோட அடிப்படை புரிதல், அரசியல் புரிதல் இவருக்கு எவ்வளவு தெரியும்ன்றது வெளியில தெரிஞ்சிடும். தன்னுடைய முகத்தை ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு காட்டுவார். ஆனா தெருவா போய் ஓட்டு கேட்டு வேட்பாளரை பிரபலமாக்கி வேட்பாளர்கள் அதிக ஓட்டு வாங்குறதுக்கு அவர் உதவி பண்ணல. தாவேகா கூட விட்டுறலாம் சார். சில அரசியல் ஆய்வாளர்கள் ஒரு தெய்வீக பிறவி, பெரிய கல்ட்டு, படுத்துக்குனே ஜெயிப்பாரு அப்படிங்கிற லெவலுக்கு இறங்குறாங்களே. இல்ல அவரு கல்ட்டு தான், அதுல எனக்கு டவுட் இல்ல. ஏன்னா கல்ட்டு வேகமா ஓடும். ஏர்போர்ட்ல எல்லாம் நான் பார்த்தேன். கரூர்ல அவர் எவ்வளவு ஸ்பீடா போனாரு, அந்த கரூர் வேல்சாமிபுரத்துல எவ்வளவு வேகமா போனாரு. நான் இதே 2 கண்ணில தான் பார்த்தேன். ஒரு சிம்பிள் எதிர்பார்க்கறாங்களா சார்? பிரச்சாரம்ங்கிறாங்க, அப்புறம் ரத்து பண்றது, மறுபடியும் பிரச்சாரம் ரத்து பண்றது. மக்களை சந்திக்கணும். நான் பார்க்க கூடாதா? ஸ்டாலின் பார்க்கலாம், உதயநிதி ஸ்டாலின் பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாம், பிரேமலதா விஜயகாந்த் பார்க்கலாம், அன்புமணி ராமதாஸ் பார்க்கலாம். நான் பார்க்க கூடாத மக்களை? நான் மக்கள் கிட்ட அரசியல் பேசக்கூடாது? மக்கள் கிட்ட போய் பேசணும். நான் எப்படி கேட்பீங்க? வீட்லயே ஏசி ரூம்ல உட்காந்து கேட்பீங்களா? இருட்டுல ப்ராசஸ் தெரியல, ப்ராசஸ் பண்ணணும்ன்ற விருப்பமும் இல்லை. ஆனா ப்ராசஸை தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அபாண்டமா பிரச்சாரம் பண்ணிட்டு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வேட்புமனு ஏற்கப்பட்டுருச்சு 2 தொகுதிகள்லையுமே. ஆனா ஒன்றும் பிரச்சாரத்துக்கு வரலையா சார்? கொஞ்ச நாள் தான் இருக்கு. தாவேகா வெற்றி கழகமா தாவேகா ரத்து கழகமா அப்படின்னு கிண்டல் பண்றாங்களே. தெரியலங்க. அவர் ஒரு வேலையை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை கண்ணும் கருத்துமா பார்த்து பண்ணணும். தேர்தல்ன்றது அவரு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மக்கள் நீதி மையத்தின் கட்சியின் மீது நான் சமீபமாக ஒரு விமர்சனம் வைத்திருந்தேன். என்ன காரணம்னா, இப்படியெல்லாம் கட்சி நடத்தாது. ஒரு தேர்தலில் இருந்து ஒதுங்கி போகிறது. இப்போ அவருக்கும் திமுகவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, இல்லை திமுகவுக்கு விட்டு கொடுக்குற மனநிலை, இல்லை ஏதோ ஒன்று. அந்த கட்சியில் ஒரு 2 பேர் எம்எல்ஏ ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த கட்சியை நம்பி பல பேர் வந்திருப்பாங்க. லட்சக்கணக்கில் வந்திருப்பாங்க, இல்லை ஆயிரக்கணக்கில் வந்திருப்பாங்க. அதே பொருள் தாவேகாவுக்கு அதை விட அதிகமாக பொருந்தும். காரணம்னா இன்றைக்கி தாவேகா அதிக பேசு பொருள் இருக்குது. விஜய் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ தொண்டர்கள் வராங்க, இருக்கிறாங்க. அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அந்த தொண்டர்கள் ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க. நம்ம தலைவர் நமக்காக இதை செய்வார், பொதுமக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பாரு, அரசியலில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக மாறுவார், திகழ்வாருன்னு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு நியாயம்தான். இந்த எதிர்பார்ப்பு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் சரியாக செய்யலை, நாட்டில் சில பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் தான் தாவேகா வராரு. ஆனால் ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்ணிவிட்டு திருச்சியில் அதுக்கப்புறம் அங்கே யாரையுமே பார்க்கல. அங்கேருந்து ஒரு ஓட்டை எடுத்து நேராக தனி விமான நிலையம். எதையோட தனி விமான நிலையம் ஏன் சாலை வரையா அப்படி தான் வர்றது. திருச்சியிலேருந்து அவர் வச்சிருக்கிற அந்த உயர் ரக வாகனத்துக்கு திருச்சியில் இருந்து அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு யாருக்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டாம். திருச்சி வழியாகவே அவர் பைபாஸில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டில் நிறைய பேர் பார்ப்பாங்க.
பார்க்குறவங்கள அப்படியே டாட்டா காட்டிட்டு போகலாம். அது வந்து பிரச்சாரம் கிடையாது, அன்பை வெளிப்படுத்துறது, ஒரு நம்பிக்கையாக விஜய் போகிறாரு, விஜய் வராரு, விஜய் நேற்று திருச்சியில் இருந்தார், விஜய் நேற்று மதுரையில் இருந்தார், இன்றைக்கி திண்டுக்கல் போகிறாரு, போகிற வழியில் கிராமம். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பஸ்ஸில் போகிறாரு, முதல்வர் வந்து அவர் ஒரு வண்டியில் போகிறாரு, சீமான் அவர்கள் ஒரு வேனில் போகிறாங்க. ஒரு இடத்துல நின்று பிரச்சாரம் பண்ணுறாங்க, வாக்கு சேகரிக்கிறாங்க. ஆனால் போகிற வழியில் மக்கள் பார்க்கும்போது ஒரு 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 வணக்கம் வைக்கிறாங்க, இல்லை ஒரு கையை ஆட்டுறாங்க, இல்லை அங்கே யாரோ ஒரு திடீர்னு ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு கிராமத்தில் நிறுத்துறாங்கன்னா நின்று ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. அது பிரச்சாரம் கிடையாது, அதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை. அப்போ யதார்த்தத்தில் இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தோம், வாய்ப்புகளை வந்து தவற விட்டு வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணுறதுக்கோ இல்லை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளே செய்யாமல் காவல்துறை மீது பழியை போட்டுட்டு பொழுதுக்கும், காவல்துறை இப்போ 10 இடத்துல பர்மிஷன் திமுக கேட்குறாங்கன்னா திமுகவே 10 இடத்துல கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு மதிமுகம் சேனல் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்தும்போது பர்மிஷன் கேட்குறாங்க, காவல்துறை வந்து மறுக்குது. சன் டிவியே வந்துட்டு ஒரு சில இடத்துலலாம் நாங்கள் போய் இந்த இடத்துல லைவ் போடணும், இந்த இடத்துல பண்ணோன்னா உடனேலாம் பர்மிஷன் கொடுக்குறதில்ல, தேர்தல் ஆணையம் இருக்கிற இதில். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஊடகத்துக்கே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்தணும், ஒரு சில விவாதங்கள் பண்ணோன்னா காவல்துறை போதிய அனுமதி கொடுக்குறதில்ல. இப்படி இருக்கும்போது அப்போ இவருக்கும் அந்த சங்கடங்கள், அந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை எதிர்கொள்ளாமல், மாற்று வேறு சிந்தனை இல்லாமல், இப்போ திருநெல்வேலி ஏதோ பர்மிஷன் கேட்டிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு மாவட்டம் ஒண்டி பத்துமா? ஒரு 4-5 மாவட்டத்தில் டிஃப்ரெண்ட் டேட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு அதை நீங்கள் வெளியில் சொல்லணும் கூட கிடையாது. இப்போ திண்டுக்கலுக்கும் பர்மிஷன் வாங்குங்க, மதுரைக்கும் பர்மிஷன் வாங்குங்க, ரெண்டுத்துக்கும் பர்மிஷன் இருக்குது. நீங்கள் அதை போய் செய்யணுன்ட்டு தான் கிடையாது, அந்த பர்மிஷன் வாங்கிட்டு அதை செய்யாமல் கூட விடலாம். அட்லீஸ்ட் எதனா ஒன்று செய்யலாம் இல்லையா? இப்போ மதுரை போயிருக்கலாம், இல்லை மதுரையில் பர்மிஷன் மறுக்கப்படுதா, திண்டுக்கலுக்கும் அதே தேதியில் பர்மிஷன் இருக்குது அந்த டைமு, அதை போய் பண்ணலாம். இல்லை விஜய் வராமல் அங்கே வேறு ஏதோ கட்சிக்காரர்களை வச்சு பண்ணலாம். இப்போ அடிப்படையில் பிரச்சனைன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழக ரத்து கழகமாக அது மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த விமர்சனம் வைக்கிறது கரெக்டு தான். இதில் செங்கோட்டையன் உள்ளே இருந்தார். செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கே ரூட் மேப்பெல்லாம் போட்டு கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு திட்ட வகுப்பாளர், அதை வந்து விஜய்க்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. என்ன காரணம்? ஒரு அட்டவணை கூட இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு திட்டமிடல் கூட இல்லாமல் இருக்கு. என்ன காரணம்னா, இப்போது அம்மையார் ஜெயலலிதாவோ இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்களோ இல்லை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ இல்லை இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவங்க கிட்ட கட்சிக்காரங்க கிட்ட தேதி கொடுக்குறாங்க, இத்தனாம் தேதி நான் இங்கே வரேன் அப்படின்னா இத்தனாம் தேதி நான் அங்கே வருவேன். இந்த காலையில் லேட்டாக எழுந்துக்கிறது, நைட்டு லேட்டாக படுத்தன்னு கதை சொல்கிறது அதெல்லாம் இருக்காது. இப்போது பிரதமர் வந்து 15ஆம் தேதி வராங்க, இது வர்றதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்டிஏ கூட்டணி தலைவர்லாம் எங்கன்னா மேடையில் பேசுவீங்களான்னா, அப்போ அவர் சொன்னார், ஆமாம் 15ஆம் தேதி பிரதமர் வரா மாதிரி சொல்கிறாங்க, பிரதமர் 15ஆம் தேதி வந்தார்னா நான் அங்கே பிரச்சாரத்துக்கு போவேன் கன்னியாகுமரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 15ஆம் தேதி வேறு நிகழ்ச்சி எதுனா இருந்தால் ரத்தாகி அதெல்லாம் அடிச்சுட்டு இப்போ இவங்களுக்கு எந்த நாளுமே ஃப்ரீயாக இருக்காது. இப்போ இவங்களோட டைரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஏ எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் நிறைய நேரத்தில் நிறைய முக்கியஸ்தர்களோட டைரியை பார்த்துருக்கேன். அப்படியே 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு என்ட்ரி இருக்கும். 10 to 11 என்ன, 11 to 12 யார், 12 to 1 யார், அப்புறம் அரை மணி நேரம் சாப்பிட்றாரு, அப்புறம் 2 to 3 இவங்க, 3 to 4. இந்த மதிய ஓய்வுன்றது கூட இந்த நேரத்தில் இருக்காது. உங்களை படுக்க விடாதுங்க அந்த தேர்தல், உங்களை வந்து அப்படியே பெரட்டி போடும் அரசியல்வாதிகளை. இவர் என்னடானா, இவர் தேர்தல் நிற்கிறது கொஞ்சம் கூட ஒரு அக்கறையாக இல்லாமல் பொருட்படுத்தாமல் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கேட்டால் அவங்க பர்மிஷன் கொடுக்கல, இவங்க பர்மிஷன் கொடுக்கல. இப்போ கேரளாவில் இவருக்கு வசதியான கவர்மெண்ட் இருக்குது. நீங்கள் கேரளா பார்டர்லேருந்து பேசினீங்கனாலுமே கிள்ளியூர், பத்மநாபபுரம், குளச்சலை சேர்த்து கவர் பண்ணிடலாம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆந்திரா பார்டரில் போயிட்டு அங்கே இருந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிங்கனாங்களோ அந்த இடம் கவர் பண்ணலாம். அப்போ ப்ராக்டிக்கலாக நிறைய. இன்னொன்று, விமான நிலையம் போகிறார், மதுரையில் விமான நிலையம் இருக்குது, திருச்சியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. தனியார் விமான நிலையத்தில் தேர்தல் நேரத்தில் போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அதை ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகணுமா? பொது விமானத்தில் போனால் ஒரு 150 பேர் 200 பேர் ஃப்ளைட்டில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வாக்காளர்கள். அதேமாதிரி அந்த ஏர்போர்ட்டில் ஒரு 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்து எல்லா ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களும் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் பார்த்தா சிரிப்பாங்க. அப்போது மக்கள் கூட பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அவர் உருவாக்க மாட்டேன்றார். தேர்தல் நேரத்தில் மக்களை போய் சந்திக்கணுன்ற ஒரு கடமை அவருக்கு இருக்குது. அந்த கடமையிலேருந்து அவர் தவறாரு. தன்னோட சொந்த தாவேக வேட்பாளர்கள் இவரை நம்பி இவர் களத்தில் வந்து ஓட்டு கேட்பார் சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஆசையில் மண்ணள்ளி போடுறாரு. 4வது, திமுகக்கு எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்புன்னு ஒரு
கட்டுக்கதையை கட்டமைத்து கொண்டிருக்கிறார். உண்மையான மாற்று இவர் கிடையாது. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் இவர் உண்மையான மாற்று கிடையாதுன்னா, தாவேக்காவோட வேட்புமனு ஏற்றுக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. பெரம்பூரில் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பப்ளிக் நோட்டரி கையெழுத்து வாங்கினீங்களா, அந்த வக்கீல் மீது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அவர் வக்கீல் தானா இல்லை போலி வக்கீலா, கரெக்டாக இருக்கா, பார் கவுன்சில் நம்பர் கட்டங்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து காட்டிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தாவேக்கால வேறு எங்கன்னா அதிமுக மனுவோ திமுக மனுவோ போடும்போது உங்கள் ஆளுங்க எங்கன்னா அரசியல் பண்ணாங்களா? முதல்வர் ஸ்டாலின் வந்து 10,000 தான் பணம் வச்சுக்கிறாரு சொல்கிறாரு. கிடையாது, தப்பு. ஒரு வாதத்துக்கு அப்ஜெக்ஷன் கொளத்தூரில் இப்படி இருக்கும் செய்தி. தாவேக்காவினர் முதல்வரோட வேட்புமனுக்கு எதிர்ப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி சீன்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தப்போ இன்றைக்கி அந்த வேட்புமனை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சது யார்? பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்? அது கட்சி வேலை தெரியும், என்ன பண்ணணுன்னு தெரியும், நிறுத்துகிறாங்க. அங்கே வக்கீல் ஆக்டிவாக இருக்காப்புல, அட்வொகேட் பாலு இருக்கிறாப்புல. அங்கே இதெல்லாம் கரெக்டாகுதா பாரு, அஃபிடேவிட் கரெக்டாக ஃபில் பண்ணி, ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது, இந்த கூட்டம் வேறு மாதிரி கரெக்டாகுதா பாருன்னு சொல்லி யாரும் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக பண்ண. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும்? உங்களோட அட்வொகேட் நோட்ரி எப்படி இருக்கணும்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும். பார்த்தோன்னே இவரு ஃபேமஸ்ப்பா, இவரை போய் நம்ம வக்கீல சொல்ல முடியுமா? வேட்பாளர் பாதி வேட்பாளர் யாருன்னே தெரியல. 3 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வேட்பாளர் மாற்றுறாங்க. 3 பேர் வேட்புமனு தாக்கல் போட்டு நான் தான் ஒரிஜினல்ன்றாங்க. ஓசூரில் பிரச்சனை. அதுக்கப்புறமா ஊத்தங்கரையில் அதே மாதிரி வேட்பாளர் மாற்றன்றாங்க. இப்போ என்ன நடக்குது கட்சியில்? கட்சியாக இன்னும் மாறலை. அது வந்து ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்குது. இன்னொன்று வேட்பாளரை போட்டவங்களும் மாவட்ட செயலர் ஏற்றுக்க மாட்டுறாரு. மாவட்ட செயலரும் அண்ணாப்பி, மற்றவங்களும் அண்ணாப்பி. கேட்டால் தொகுதியை வேறு யாருக்கும் புதுசாக வந்தார் ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் எதுக்கு இவ்வளோ நாள் இருக்கோன்னு. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரச்சனை விஜய்கிட்ட தான். விஜய் வந்து தேதியை போடுறது கிடையாது, பிளான் பண்ணுறது கிடையாது. விஜயை பற்றி இந்த உண்மையை வெளியில் சொன்னால் கட்சி கட்டமைப்பு அப்படியே மக்களுக்கு இந்த உண்மை போய் சேர்ந்துருச்சுன்னா வர ஓட்டும் வராது. அடிப்படையில் பிரச்சனை வந்து விஜய் சார்கிட்ட இருக்குது. சரிங்க, பத்திரிகையாளர் சந்திக்கலாம்ல, அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? சரி, நாட்டு மக்கள்கிட்ட செய்தி சொல்லணும், நான் போக முடியல. இப்போ நான் இங்கேருந்து தென்காசி போனேன்னா எனக்கு 10 மணி நேரம் வேணும், திருநெல்வேலி வேணும்னா 14 மணி நேரம் வேணும், ஊட்டி மலை ஏறணும்னா 15 மணி நேரம் வேணும். இல்லை 15 மணி நேரம்னா ஊட்டியில் இருக்கிற வேட்பாளருக்கு நான் வாக்கு சேகரிக்கணும். இல்லை அது பத்திரிகையாளர் மூலமா ஒரு செய்தியை சொல்லணும்னா பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு என்ன பயம்? ஏன்னா இவரோட அடிப்படை புரிதல், அரசியல் புரிதல் இவருக்கு எவ்வளவு தெரியுன்றது வெளியில் தெரிஞ்சிடும். அதை அப்படியே மறைச்சி அதிகம் படிக்கல அவர். சரி, ஐயா காமராஜரும் படிக்கல, அதனால் ஐயா காமராஜருக்கு அரசியல் தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் பட் படிப்பறிவியை தவிர்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், கிரவுண்டிலேருந்து கிடைச்ச அந்த அறிவு இருக்குது பாருங்கள். ஊர் ஊராக போய் சுற்றி பார்த்து மக்களோட பழகி, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பாடம் இருக்கு இல்லையா, படித்த பாடம் தெரு தெருவாக போய் அது அவங்களுக்கு உதவி செஞ்சுது. ஸோ இவர் படிக்கவும் இல்லை, தெருவுக்கும் போய் பாடமும் கற்றுக்கலை, ஃபீல்டுலேயும் போய். அதனால் இவருக்கு இங்கே காலி. இது எங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வெளியில் வச்சா, இப்போ உதாரணத்துக்கு ராஜ்யசபா லோக்சபா எவ்வளோ சீட்ஸு சார், என்ன சார் வித்தியாசம்? நீங்கள் வந்து ராஜ்யசபா தேர்தலில் இது இந்த சீட் ஷேரிங்லாம் பற்றி சொல்கிறாங்களே, மாநில சுயாட்சி பேசுகிறவங்க தமிழகத்துக்கெல்லாம் வந்து எண்ணிக்கை குறையுது, வட இந்தியாவில் எண்ணிக்கை கூடுதுன்றாங்களே, உங்களோட கருத்து என்னன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் வச்சுக்கோங்களேன். மம்தா பானர்ஜி பதில் சொல்லுவாங்க, எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுவார், அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் சொல்லுவார், ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுவார், ராகுல் காந்தி பதில் சொல்லுவார். விஜய் என்ன பதில் சொல்லுவாரா? வசூல்ராஜ் எனக்கு கேள்வியே தெரியலையே, நான் எப்படி பதில் சொல்வேன்? அப்படி தான் நிற்பார். ஸோ அவரோட அந்த புரிதல், அந்த அந்த விஷயம் தெரியாதுல்ல அவருக்கு, ஒரு விஷயம் தெரியாதுன்னு அது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அதெல்லாம் பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி உடல் உழைப்பு தர அவர் தயாராக இல்லை. தன்னுடைய முகத்தை வந்து ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு காட்டுவார். ஆனால் தெரு தெருவாக போய் ஓட்டு கேட்டு வேட்பாளரை பிரபலமாக்கி வேட்பாளர்கள் அதிக ஓட்டு வாங்குறதுக்கு அவர் உதவி பண்ணலை. செங்கோட்டையனெல்லாம் அப்செட். செங்கோட்டையனே ஜெயிக்கிறது கடினன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன காரணம்னா, எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, செங்கோட்டையன் முன்னாடி நிற்கிறார், விஜய் இங்கே நிற்கிறார் வண்டியில், முன்னாடி போவோம், இதோ வந்து விட்டார் செங்கோட்டையன், கூட உடனே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் செங்கோட்டையனுக்காக வாக்கு சேகரித்து உங்கள் இல்லம் தேடி, உங்கள் வீடு தேடி, உங்கள் தெருவு தேடி இதோ வந்து கொண்டிருக்கிறார், நட்சத்திர வேட்பாளர் இதோ உங்கள் செங்கோட்டையன், கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்துவிட்டார், வெற்றி வேட்பாளர் செங்கோட்டையன், கட்சி தலைமை விஜய் அவர்கள் வந்திருக்கிறார், இப்படின்னு ஒரு பில்டப் கொடுப்பாங்க.
இந்த பிரச்சாரம்லாம் பண்ணின்னு போகும்போது பட்டாசு ஜனங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க, யாரா விஜய் 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 செங்கோட்டையனுக்கு ஓட்டு போடுங்க, செங்கோட்டையனுக்கு ஓட்டு போடுங்க, செங்கோட்டையனை விட்டுறாதீங்க, இந்த மக்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறாரு, செங்கோட்டையனை விட்டுறாதீங்க, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் சொல்கிறேன், நான் இருக்கணும்னு கூட இல்லை, செங்கோட்டையன் எது வந்து சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணால் செங்கோட்டையன் ஜெயிப்பார். இல்லையே, பிம்பிலிக்கு பியாவை மாதிரி பட்ட நாமம் முடிச்சு விட்டார். இதை இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி இங்கே பண்ணுறது ஒழுங்காக அந்த பழைய கட்சியிலே அமைதியாக இருந்திருந்தா நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாம் ஒன்றிணைனும் நீங்கள், அதான் டிடிவி தினகரன் கூட்டணி வந்துட்டார். அப்புறம் வேறு என்ன பிரச்சனை, ஓபிஎஸ் ஒண்டி தான் கோச்சிங் போயிட்டார் வெளியில், இல்லை ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார், சம்பந்தமே இல்லாமல் காலியானாரா செங்கோட்டையன்னு? சரி, இல்லை ஒரு வேளை போய் சேர்ந்தது தான் சேர்ந்தீங்க, அமமுகவில் போய் சேர்ந்துருந்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு எல்லாம் போனீங்க, அப்புறம் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி அவர்களுக்கு ஐயாவுக்கு மாலை போட போனீங்க, அப்போவாச்சும் டிடி கிட்ட போய் சேர்ந்துருந்தா டிடி ஈரோடு கொடுத்துருங்க, கோபிச்செட்டிப்பாளையம் கொடுத்துருங்க. இவர் கண்டிப்பாக கோவப்படுவார். யார்? இபிஎஸ் சார், பாவம் கட்சிக்காரர், நான் பார்த்துக்கிறேன், என் கட்சியில் வந்துட்டார், எனக்காக தான் பேசினார், எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பேசினார், பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கோங்களா, இவர் ரெட்டலைக்கு பதிலாக குக்கரில் நின்றுருப்பார், அவ்வளோதான். அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. விசிலில் நின்று ஓட்டு கேட்கக்கூட வராத விஜய் அவர்களை வைத்து என்ன பண்ண போகிறாரு? ஆனால் தாவேக்கா கூட விட்டுறலாம் சார். சில அரசியல் ஆய்வாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஒரு டிவைன் கரிஸ்மா, ஒரு தெய்வீக வசீகரம், ஒரு தெய்வீக பிறவி, பெரிய கல்ட்டு, அவர் பிரச்சாரத்துக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை, படுத்துக்குன்னே ஜெயிப்பார் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்குறாங்களே. இல்லை, அவரும் கல்ட்டு தான், அதில் எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா கல்ட்டு வேக வேகமாக ஓடும். ஏர்போர்ட்லலாம் நான் பார்த்தேன், கரூரில் அவர் எவ்வளோ ஸ்பீடாக போனார், அந்த கரூர் வேல்சாமிபுரத்துலேருந்து எவ்வளோ வேகமாக போனார். நான் இதே 2 கண்ணில் தான் பார்த்தேன். நான் வந்து சும்மாலாம் வந்து ஏதோ வீட்டில் உட்காந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இல்லை. திருச்சியில் 3 நாள் நான் போய் என் கேட்டிங்கன்னா ஃபாஸ்டேக் நான் காட்டுவேன், கார் எத்தனை வாட்டி போயிட்டு வந்திருக்கு திருச்சிக்கு, கிழக்கில் எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தேன்னு. பெரம்பூர் பைக்கில் போயிருக்கிறேன். எதுக்கு போய் பார்க்குறேன்? நான் வீட்டில் உட்காந்துருக்கலாமே. களத்தில் என்ன நடக்குது அங்கே? திருச்சியில் வந்து ஏடிஎம்கே வேட்பாளரும் ராஜசேகரனும் டிஎம்கே வேட்பாளர் இனிக்கோவும் கடுமையாக உழைக்கிறாங்க. வீடு வீடாக போகிறது, தெருவாக போகிறது, என்னென்ன பண்ண முடியுமோ. அதாவது விஜய் நிற்கிறாரு, நாங்கள் ஜெயிக்க முடியாது அப்படிலாம் இல்லை. விஜய் நிற்கிறாரு, நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணமோ பண்ணுறாங்க. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, திராவிட கட்சிகள் அப்படி லூஸாலாம் ஓடலையே. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு என்ன கணக்குன்னா, விஜய் யார் ஓட்டை பிரிப்பார், விஜய் எதிரணி ஓட்டு பிரித்தா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்றது அதிமுக கணக்கு. விஜய் வந்து அதிமுக ஓட்டை பிரிச்சிட்டா நான் ஜெயிச்சிருவேன்றது திமுகவோட கணக்கு. அந்த கணக்கு போட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. கணக்கே போடாமல் வீட்லேயே என்னடா, ஆல்ரெடி 2வது தான் நம்ம திருச்சியை போய் நாமினேஷன் பண்ணோம். அங்கே இருக்கிற மக்கள் சரி, இவர் பெரம்பூர்லேயும் பண்ணியிருக்காரு, திருச்சியிலையும் பண்ணியிருக்காரு, எதையோ ஒன்று ராஜினாமா பண்ணுவார். ராஜினாமா பண்ணுறவருக்கு நம்ம போடணுமா, இல்லை இது எதுக்கு, இவர் இங்கேயே இருப்பாரா, இல்லை இவர்கிட்ட போய் பேச முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதான் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2 தேர்தலில் 2 தொகுதியில் நிற்கிறதே இருக்கக்கூடாது, இது ஒரு ஏமாற்று வேலை. ஒரு சிலர் வந்து மேபி நம்ம தொகுதி இன்னொரு தேர்தல் வரும், இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் ராஜினாமா கூட பண்ணுவார் போடலாம். பட் ஆனால் அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா, இவர் ஜெயிப்பாரா கொள்ளுவாரா, அதெல்லாம் எதிர்பார்க்கணும். ஒரு சிம்பதி எதிர்பார்க்குறாங்களா சார்? பிரச்சாரங்கிறாங்க, அப்புறம் ரத்து பண்ணுறது, மறுபடியும் பிரச்சாரம் ரத்து பண்ணுறது, அதை ஒரிஜினா காவல்துறை தடை பண்ணுது. இப்போ இது ஒரு சிம்பதியாக மக்கள் மத்தியில் விஜய பிரச்சாரம் பண்ண வந்து எப்போ மாறும்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. நான் போகிறேன், வில்லிவாக்கத்தில் பேசுகிறேன், அண்ணா நகரில் பேசுகிறேன், பக்கத்தில் டி நகருக்கு பர்மிஷன் இல்லை, அப்போ அண்ணா நகரை நான் பேசணும், நான் என்ன தப்பு பண்ணேன்? எம்ஜிஆர் இதை பண்ணியிருக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? மக்களை சந்திக்கணும், நான் பார்க்கக்கூடாதா? ஸ்டாலின் பார்க்கலாம், உதயநிதி ஸ்டாலின் பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாம், பிரேமலதா விஜயகாந்த் பார்க்கலாம், அன்புமணி ராமதாஸ் பார்க்கலாம். நான் பார்க்கக்கூடாத மக்களை? நான் மக்கள்கிட்ட அரசியல் பேசக்கூடாது? மக்கள்கிட்ட போய் பேசணும். நான் எப்படி கேட்பீங்க? வீட்லேயே ஏசி ரூமில் உட்காந்து கேட்பீங்களா இருட்டில்? யார்கிட்ட கேட்பீங்க? மக்கள்கிட்ட. சார், பூரா அதிகாரமும் பூரா செல்வாக்கும் எல்லாமே மக்கள்கிட்ட இருக்குது சார். மக்கள் முடிவு பண்ணால் தலைவர் சார். அந்த மக்கள்கிட்ட போய் யார் கேட்கணும்? ஓட்டு வணக்கம் வச்சு அன்பா யார் கேட்கணும்? கெஞ்சி யார் கேட்கணும்? அரசியல்வாதி கேட்கணும். இவர் போய் கேட்காமலே அவங்க எப்படி போடுவாங்கன்ற அந்த முடிவுக்கு இவர் வராரு. சட்டத்தில் வந்து கன்சிடரேஷன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு அக்ரிமெண்ட் 2 பார்ட்டிக்குள்ளே கையெழுத்து போகிறீங்கன்னா இதில் என்னென்ன பேரா இருக்குன்றது முக்கியம் இல்லை. இந்த பேரால ஆர் யூ கம்மிங் இன்டு அக்ரிமெண்ட், ஆர் யூ கம்மிங் இன்டு கன்சிடரேஷன். இந்த கன்சிடரேஷன் அக்ரிமெண்ட் இங்கே என்ன? நான் போட்டியிடுறேன், நான் மாற்றா வரேன்,
நான் தேர்தல் நிற்கிறேன், உங்ககிட்ட ஓட்டு இருக்குது, நீங்கள் போடுங்க, நீங்கள் போட்டால் நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிச்சா இதை செய்வேன், இதுதான் அந்த அக்ரிமெண்ட். அதுவே இல்லையே அதாவது இன்னைக்கு அவர் தேவைக்கு, அவர் அரசியல்வாதி ஆகிறதுக்கும், அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கும், அவர் கட்சி வேட்பாளர்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்கும் தேவை அவருக்கு இருக்கு. அவர் தான் போய் அதர் பார்ட்டியை பார்க்கணும். நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னா வீடு உங்களை தேடி வராது, நீங்கள் தான் 4 சைட்டு பார்த்து எங்கே ஃப்ளாட் இருக்கோ அதை போய் பார்த்து அது நல்லா இருக்கானோ அப்புறம் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டோன்னா நீங்கள் வாங்க, அவங்க விற்க, 3வது பேங்க் ஃபண்டிங்கு ஏதோ ஒன்று நடக்கும். ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ப்ராசஸ் தெரியல, ப்ராசஸ் பண்ணணுன்ற விருப்பமும் இல்லை. ஆனால் ப்ராசஸை தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அபாண்டமாக பிரச்சாரம் பண்ணி பண்ணிட்டு இருக்கு. இப்போ 2 தொகுதி கொடுத்தாங்கல்ல, 2 தொகுதி போய் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை? எல்லா நேரத்துலையுமே ஷூட்டிங்க்கு எல்லாமே கரெக்டாக பர்மிஷன் கிடச்சிச்சா? எனக்கு தெரியும், ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இவங்க ஒரு நாள் பிளான் பண்ணுவாங்க, வேற ஒரு நாள் அப்புறமா கொடுப்பாங்க. நினச்ச நேரத்தில் எல்லாம் ஷூட்டிங்க்கெலாம் பர்மிஷன் கிடையாது. அங்கெல்லாம் பிசிறு தட்டாமல் போயிட்டு வரது. சரி, விமான நிலையத்தில் ப்ரைவேட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யாருன்னா பர்மிஷன் வாங்கிட்டா போது, சரி அது கூட வேணாம் சார். வீட்டில் டெய்லி அண்ணா நகரில் இருக்கிற ஒரு 1000 பேர் பார்க்க போகிறேன். காலையில் ஒரு 500 பேர், சாயந்தரம் 500 பேர். இப்படி ஒரு 100 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஒரு 100 தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களை செலக்ட் பண்ணி ஒரு பார்த்துக்கலாம்ல. அவங்கள வந்து ஒரு செயல் வீரராக, இல்லை பூத் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லைங்களா பார்ட்டிக்கு, 300 பூத்துங்க. ஒரு பூத்துக்கு வந்து ஒரு பூத் ஏஜென்ட்னா கூட 300 பூத் ஏஜென்ட்டு. அது மாற்று பூத் ஏஜென்ட்டுன்னு இன்னொரு BLA 2 போட்டால் 600ங்க. ப்ளஸ் கட்சிக்காரங்க ஒரு 400 பேர். ஒரு தொகுதிக்கு 1000 பேர் இருப்பாங்க. அந்த 214 தொகுதியிலையும் 1000 பேரை அவர் வீட்லேயே அவர் அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே ஒரு 500 பேரை பார்க்கலாம். இல்லை சுத்தெல்லாம் இருக்குது அவங்களுக்கு, ஆதவர்ஜன் அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் அது இது எதனா இருக்கும், தெரிஞ்சவங்க கொண்டவங்க ஏதோ ஒரு இடத்துல டெய்லி 1000 பேர் பார்த்துருந்தாங்கன்னா ஒரு 1000 பேர் இன்னும் இல்லை, அரை மணி நேரம். இந்த ஃபோட்டோ கீட்டோலாம் அப்புறம் எடுத்துக்கலாம், இப்போ நேரம் இல்லை. டைம் இஸ் கோல்டன். ஒவ்வொரு மணி துளியும் போனால் திருப்பி கிடைக்காது. உங்களை நான் நம்புகிறேன். எனக்காக நீங்கள், நான் எல்லா இடமும் வரப்போடுது, நீங்கள் போய் நான் சொல்கிறத பேசணும், நீங்கள் இது பண்ணணும், எனக்காக உழைக்கணும் அப்படின்னு ஒரு எழுச்சி கூட்டம் போட்டிருப்பாரா சொந்த கட்சிக்காரங்க. ஃபார்ம் கொடுக்குற அன்றைக்கி 50,000 பேர் வந்தாங்க. நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா எல்லாம் தான் வருவாங்க. அது ஒரு விலையா? 100 ரூபா, ஏதோ 100 ரூபாவோ ஏதோ கம்மியாக தான் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். 10,000 சரி ஓகே. ஏழை பழிகள் அதிகமாக வைக்கல, சந்தோஷம். நிறைய பட்டியலின மக்களை மாவட்ட செயலராக ஆக்கியிருக்கீங்க, சந்தோஷம். நிறைய பட்டியலின மக்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். அதில் பட்டியலின வாக்குகள் விஜய் பக்கம் நகர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க சார், உண்மைதானா? பட்டியலினத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? திரும்ப காலின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது வந்து வியூக வகுப்பாளர் ஒரு சில பேர் அதை கணிக்கிறாங்க. எனக்குமே அது வந்து கிட்டத்தட்ட அதில் சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ விழுப்புரம், கடலூர் அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது பட்டியலின மக்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க, அங்கே வந்து விஜயோட அந்த கட்சி கொடி இருக்குது, அங்கே ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த போஸ்டரு பேனர்லாம் போட்டு பொறுப்பாளர், வட்ட செயலாளர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு எழுச்சியோ அது மாதிரி ஒரு ஆரவாரமோ மற்ற இடத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ மற்ற சமுதாய மக்கள் இருக்கிற இடத்துலலாம் போனால் அது பார்க்க முடியல. ஆனால் குறிப்பாக பட்டியலின மக்கள் இருக்கிற இடத்துல வந்து தாவேக கட்சி வந்து நீரோட்டமாக இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு சமிக்கை, அப்போ அது வெளிப்படுதுங்க. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள், கூட்டத்தை சேர்க்கறது, இந்த பிரச்சாரத்துக்கு இப்போ நாமினேஷன் போகும்போதும் வந்து இந்த கிராமங்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து பட்டியலின மக்கள் இருக்காங்க அந்த கிராமங்கள்லேருந்து நாமினேஷனுக்கு கூட போகிறத பார்க்க முடியும். இதே நகரங்கள் இல்லை வந்து யாருமேலாம் அந்த இடத்துல நாமினேஷன் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஒரு 10 பேரோட போயிட்டு தாவேக நாமினேஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதே திமுகவோட நாமினேஷனும் அதிமுக நாமினேஷன் எல்லா சாதியினரும் சேர்ந்து அந்த கலந்துருக்கிற மாதிரி ஒரு சமிக்கை இருக்குது. இப்போ எல்லா கிராமத்துலையும் இவங்களோட கொடி இருக்குது, கட்சி கட்டமைப்பு தெரிவிடுது வெளிப்பாடாக. இப்போ சுவர் கூட இந்த தேர்தலுக்கு முன்னாடி நிறைய இடத்துல எழுதியிருந்தாங்க. இப்போ நீங்கள் விராலிமலையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டலை வரைஞ்சிருக்கு. திருவெரும்பூர் போய் பார்த்தீங்கன்னா பூரா உதயசூரியன் வரைஞ்சிருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து விசிலுக்கு உண்டானதோ இல்லை தாவேக்கான்றதோ வந்து நிறைய இடத்துல தென்படலை. அப்போது ஒரு செவுறு ஒட்டுறதோ இல்லை செவுரில் விளம்பரம் எழுதுறதோ அப்படின்றதுலையுமே திராவிட கட்சிகள் தான் அதிகமாக வந்து கோல் வச்சுறாங்க. இதெல்லாம் பட் சமூக வலைத்தளத்தில் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். மற்ற திராவிட கட்சிகளை விட அதிகமாக இருக்காங்க. ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால அந்த இளைய சமுதாய வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட விஜயோட தாக்கமும் பட்டியலின மக்கள்கிட்ட விஜயோட தாக்கமும் அதிகமாக இருக்குன்றது நமக்கு வந்து வரக்கூடிய சமிக்கைகள்.
அது கிட்டத்தட்ட உண்மைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.